Hey cuties! Hi! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா சீசன்லயும் எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எங்ககிட்ட காமனாக கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான். இந்த சீசனில் என்னோட ஸ்கின் டைப் வந்து ரொம்ப மோசமாயிடுது, சம்மரில் வந்து என்னோட ஸ்கின் வந்து பயங்கர ஆயிலி ஆகிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட கேள்விகள் வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா 3 சீசனுக்கும் பிரித்து அதாவது நம்ம ஊரில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது இந்த 3 தானே, சம்மர், வின்டர், அப்புறம் இந்த ரெய்னி, இந்த 3 சீசன் தானே. இந்த 3 சீசன்லையும் காமனாக நம்ம பண்ண வேண்டிய சில ஸ்கின் கேர் டிப்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல வின்டர் சீசன், அதாவது பனிக்காலம். இந்த பனிக்காலம் வந்துட்டாலே ரொம்ப பாவங்க யாருன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க. நார்மலாகவே அவங்கெல்லாம் வந்து ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. அதுவும் இந்த பனிக்காலம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். என்னோட ஸ்கின் பயங்கர ட்ரையாக இருக்குது, ரொம்ப வரன்னு பிடிச்சி இழுக்குது, அதுவும் இல்லாமல் வந்து ரத்தமே வந்துடும் போல், ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தம் ரூல், அதாவது அவங்க வந்து தூங்குறது கூட மறக்கலாம், சாப்பிட்றது கூட மறக்கலாம், ஆனால் வந்து மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு அவங்க மறக்கவே கூடாதுங்க. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுதோ கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணி, அவங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா 1-2 ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி வாங்கி பார்க்கலாம். இல்லைனா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். பொதுவாக நான் வந்து கை, கால், கழுத்து பகுதிகளுக்கு இந்த மாய்ஸ்சரைசரை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வின்டர் சீசன் வந்துருச்சு அப்படின்னா இது இல்லாமல் நான் வெளியில் போகவே மாட்டேன். ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரதா இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசரை மறந்து வச்சுட்டு நான் வரவே மாட்டேன். அதுவும் எனக்கெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நான் வீட்டில் தான் இருக்கேன், மேக்கப்பே போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். ட்ரை ஸ்கின் இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்குறப்ப கூட நீங்கள் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் நீங்கள் பொதுவாக லிப் கிளாஸை விட லிப் பாமை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர், குறிப்பாக வந்து வின்டர் சீசனில். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வின்டர் சீசனில் மட்டும் இந்த மாதிரி ரொம்ப காஷியஸாக இருக்காமல், ஜென்ரலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட ஆஃபீஸ்லலாம் வந்து ஃபுல்லாக ஏசி இருக்குது, 24 hours நீங்கள் வந்து ஏசியில் இருப்பீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்பவே அவங்களோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் காலப்போக்கில் நம்மளோட ஸ்கின் வந்து ஓவராக ட்ரை ஆகிட்டே வருது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ரிங்கிள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க குறிப்பாக வின்டரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கூட எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெய்னி சீசன், அதாவது மழைக்காலம். மழைக்காலம் வந்துட்டாலே வந்து எங்கடா என்னோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருமோ, எங்கே என்னோட மேக்கப் எல்லாம் கரைஞ்சி ஓடிருமோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை யூஸ் பண்ண பாருங்கள். இன்கேஸ் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாற்ற முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஐ மேக்கப் மட்டுமாவது நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் எந்த மேக்கப்பும் இல்லாதப்ப கூட வெறும் ஐ மேக்கப் மட்டும் நம்ம வேர் பண்ணியிருக்கிறப்பவே நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால இந்த வாட்டர் ப்ரூஃப் காஜல், வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இதெல்லாம் நீங்கள் வந்து ரெய்னி சீசனுக்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறப்ப நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க இல்லைன்னா வந்து 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கொடை இல்லைன்னா வந்து ரெயின் கோட்டை கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு இல்லை நம்மளோட தலை நனைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேரை கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போங்க, இல்லைனா அதுவும் ஒரு டேண்ட்ரஃப் வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்கு தான் இந்த சீசன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலாகவே என்ன மாதிரியான ஸ்கின் டைப் பீப்புளுக்கெல்லாம் வந்து எல்லா சீசன்லையுமே வந்து ஆயில் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சம்மரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வழியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ பயங்கர ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ, அதாவது ஆயிலை எலிமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து வெளியில் போகிறப்ப வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு எப்போ தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேக்கப் போடுறேன் இல்லைனா வந்து ஒரு அக்கேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளென்சரை வச்சு நான் வந்து என்னோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது டெர்மாவாயோடைய இந்த கிளென்சர் தான். பிகாஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரியான ஒரு
கிளென்சரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து என்னோட மேக்கப்பை அப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து மேக்கப் போடாமல் இருக்கிற டைமில் நான் சொல்கிறேன், வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டுமாவது அப்ளை பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் உங்களோட முகத்துக்கு மட்டுமாவது. அண்ட் நீங்கள் வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக எந்தெந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, கையாக இருந்தாலும் சரி, கால், கழுத்து, எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் கட்டாயமாக அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த விஷயம், ரொம்ப சம்மராக இருக்கே, ரொம்ப வந்து வெயிலாக இருக்குது, சில்லுன்னு ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சம்மர் டைமில் ஒன்லி ஃபேஷியல் தான் பண்ணணும். ப்ளீச் எல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா ப்ளீச் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து டேன் ஆயிடுவோம். அண்ட் நீங்கள் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஷியலும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து டாட்டா பை பை சொல்லிடுங்க சம்மரில். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க, நிறைய இளநீ குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் குடிங்க, இதெல்லாம் வந்து காமன் ரூல். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 3 சீசனுக்கும் தனித்தனியாக எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சீசன்லையுமே நம்ம செய்ய வேண்டிய காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டயட்டில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ தட் நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸே வந்து லேட்டாக நடக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட் டைமுக்கு முன்னாடி, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக தான் நம்ம வந்து படுக்க போகணும். இன்கேஸ் ஏதாவது மேக்கப் இருந்தது, சன்ஸ்க்ரீன் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸுக்கு இல்லை வந்து பிம்பிள்ஸ்க்கு ஏதாவது மெடிசன் போடுறீங்க அப்படின்னா அதுவுமே நம்மளோட மேக்கப் அண்ட் சன்ஸ்க்ரீனை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போகணும். ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, ஸ்கின் கேர் சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. அண்ட் தமிழ் பியூட்டி டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க.